இப்போ நம்ம கோதுமை நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த கிரேவியோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1/4 கப் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, வெது வெதுன்னு இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி மேலே ரைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம இந்த ஈஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஃபஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துறதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்துடலாம். இதுவும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிப்போய் இருக்க வேண்டாம். வெது வெதுப்பாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இதை பிசைஞ்சிடலாம். 1 கப் பால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிடலாம். திருப்பி இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து பவுலில் வச்சு நம்ம மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு துணியை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மாவு இந்த மாதிரி மேலே வரைக்கும் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிட்டு நம்ம திருப்பியும் மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற அதே கல்லை வச்சு நம்ம உருட்டிடலாம். இதை மாதிரி நம்ம உருட்டிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஒரு சைடில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த மாதிரி தெளிச்சுட்டு அதை வந்து நம்ம தடவிடலாம். நல்லா இதில் வந்து தண்ணி வச்சு தடவிடணும்.
இப்போ நம்ம இதை வந்து சூடாக இருக்கக்கூடிய ஒரு தோசை சட்டியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து அப்படியே திருப்பி இந்த மாதிரி நம்ம ஃப்ளேமில் காட்டலாம். நம்ம வந்து கீழே ஒரு பக்கம் தண்ணி வச்சுருக்கிற பக்கத்தை தான் வந்து நம்ம அப்படியே தோசை சட்டியில் சேர்க்கணும். அதனால் வந்து அது ஒட்டிகிட்ருக்கும், கீழே விழாது. இப்போ நம்ம இப்படி தள்ளி தள்ளி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, அந்த ஃப்ளேம் படுற மாதிரி நம்ம காட்டிடலாம். காட்டிட்டு இப்போது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான நான் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.